வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது பட்டாம்பூச்சி பண்பலை. இது கவிஞனின் குரல். இன்றைய கவிஞனின் குரல் பகுதியில் கவிச்சுடர், கவி இமயம், கவிச்செம்மல், கவிமுரசு போன்ற பல்வேறு விருதுகளுக்கு சொந்தக்காரர், புதிய விடியல் என்னும் கவிதை நூலின் ஆசிரியர், உரத்த சிந்தனை உள்ளிட்ட பல்வேறு இலக்கிய அமைப்புகளின் மூலம் தொடர்ந்து தமிழ் பணி செய்து வரும் தஞ்சை கவிஞர் KR சிவராமன் அவர்கள் தமிழ் என்னும் தலைப்பில் அழகான கவிதையோடு இணைகிறார். வாங்க நேயர்களே, கவிதையை ரசிக்கலாம். பட்டாம்பூச்சி FM நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய கவிஞனின் குரல் நிகழ்ச்சியில் ஒரு அழகான கவிதையுடன் உங்களோடு கவிஞர் தஞ்சை சிவராம். தலைப்பு: தமிழை பேசுவோம், தமிழாய் பேசுவோம். தமிழை பேசுவோம், தமிழாய் பேசுவோம். குறைவில்லா தமிழை நிறைவாய் பேசுவோம். தாய்மொழியாய் தமிழை பெற்றமைக்கு பெருமை, இனிதாய் பேசியே பெருமை அடைவோம். கற்கண்டு இனிப்பாய் சொற்கள் நிறைந்தது, இனிய மொழி என உலகோர் புகழ்ந்தது. தமிழை அமுதமாய் வாசித்த ஆர்வலர்கள் தரணியில் கவிஞனாய் அறிஞனாய் உருவானோர். எந்த நாட்டிலும் எந்த கோட்டையிலும் வசித்த போதும் தடையின்றி பேசுவோம் தமிழை. எந்த நாட்டிலும் எந்த கோட்டையிலும் வசித்த போதும் தடையின்றி பேசுவோம் தமிழை. முத்தான 3 தமிழையும் கற்று நித்தமும் பழகுவோம் சுத்தமாய் தனித்தமிழை. முத்தான 3 தமிழையும் கற்று நித்தமும் பழகுவோம் சுத்தமாய் தனித்தமிழை. வள்ளுவன், கம்பன், இளங்கோ வழியில் பாரதி, பாரதிதாசன் படைப்புகள் நிறைந்தது. 1000 ஆண்டுகளுடனே பழமையில் முதன்மை, காலத்தால் என்றும் காவியங்கள் புதுமை. பாரினில் திசையெங்கும் இசைக்கும் தமிழ், பார்ப்புகழ் படைத்தோர் பயின்ற தமிழ். அவரவர்க்கு தன் தாய்மொழியே உயர்ந்தது, அவரவர்க்கு தன் தாய்மொழியே உயர்ந்தது. தொன்று தொட்டு தனித்துவமாய் தமிழே சிறந்தது, தொன்று தொட்டு தனித்துவமாய் தமிழே சிறந்தது. கூடுதலாய் மொழி ஒன்று கற்பதுண்டு, கூடுதலாய் மொழி ஒன்று கற்பதுண்டு. தாய்மொழி தமிழை முதன்மையாய் கொண்டு பிற மொழியை விருப்பமுடனே நேசிப்போம். தமிழனாய் தவறாமல் தமிழை சுவாசிப்போம், தமிழனாய் தவறாமல் தமிழை சுவாசிப்போம். மீண்டும் அடுத்தொரு நிகழ்ச்சியில் பங்கு பெறும் வரை உங்களோடு விடைபெறுவது கவிஞர் தஞ்சை சிவராம். நன்றி, வணக்கம். நேயர்களே, நீங்கள் இதுவரை கேட்டது கவிஞனின் குரல். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்கியவர் KR சிவராமன் அவர்கள். தொடர்ந்து இணைந்திருங்கள். மீண்டும் இதுபோல் இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இது ஒரு பட்டாம்பூச்சி FM தயாரிப்பு. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம பட்டாம்பூச்சி FMல கலக்கலா ஒரு புத்தக அறிமுகம். வாங்க வாங்க வந்துட்டே இருங்க. வேணுங்கண்ணா, இந்த வாரம் என்ன புக் வந்திருக்குங்க? அம்னே, கவிஞர் கோவை ஆனந்தனோட வேர்களின் உயிருங்கிற ஒரு கவிதை புக் வந்திருக்குது கண்ணு. நல்லா இருக்குது, அதைத்தான் புரட்டிட்டு இருக்கிறேன். ஓ, வேர்களின் உயிர் நல்லா இருக்குங்களே. ஆமா கண்ணோ. அப்புறம் இன்னொரு செய்தி சொல்றேன் கேளு. இந்த கவிஞர் கோவை ஆனந்தனுக்கு சிங்கப்பூர்ல இருந்து அழகர்சாமி அறக்கட்டளைன்னு ஒரு அமைப்பு ஒண்ணு சிறந்த இளம் கவிஞருக்கான விருது அறிவிச்சிருக்குது கண்ணோ. அப்படிங்களா? அப்ப ரொம்ப சிறப்பு தான். அப்ப நானே இந்த புத்தகத்தை படிச்சு போடுறேன். அவங்க நம்பர் இருந்தா சொல்லுங்க. சொல்றேன், குறிச்சுக்கோ. சொல்லுங்க சொல்லுங்க. 90 03 67 70 02 அம்னி. நானும் ஒருக்கா சொல்றேன், சரியான்னு பாத்துக்கோங்க. 9003677002. சரிங்களா? சரிதான் சரிதான். ஆமாங்கோ, இதை கேக்குறவங்க நீங்களும் எல்லாரும் ஒரு புத்தகத்தை வாங்கி போட்டு தம்பியை கூப்பிட்டு ஒரு வாழ்த்து வாழ்த்திருங்க. அவ்வளவுதான்.